ஏங்க நீங்க இப்படி பாடுவீங்க நான் நினைக்கவே இல்லைங்க. இந்த சினிமா பாடகி சித்ரா இல்லைங்க, அவங்க குரல் மாதிரியே இருக்குங்க உங்க குரல். நான் கூட முதல்ல ஏதோ டேப் ரெக்கார்ட் பாடுறதுன்னு நினைச்சேன். இப்பயாவது உங்களுக்கு மியூசிக் தெரியலன்னு ஒத்துக்கிறீங்க? ஒக்கா நல்லா பாடுதுன்னு கண்டுபிடிச்சனே, அப்பவே எனக்கு மியூசிக் தெரியுதுன்னு அர்த்தம். மியூசிக் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆனா எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? ஓரளவுக்கு தெரியும், ஆனா ஒக்கா அளவுக்கு தெரியாது. அக்கா இவரே ஒத்துக்கிட்டாரு, இவர்தான் உங்ககிட்ட கத்துக்கணும். ஆமாங்க, நானும் முடிவு பண்ணிட்டேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சமாச்சாரம் நமக்கு சொல்லி கொடுங்க, வேணா சம்பளம் எல்லாம் கொடுக்குறேங்க. சம்பளம் எல்லாம் முக்கியம் இல்ல, எங்க அப்பா அம்மாவோட சம்மதம் தான் முக்கியம். நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வர போற கோலத்தை பார்த்து உங்க அப்பா அம்மா அசந்து போய் பாட்டுக்கு மட்டும் இல்ல மத்தது எல்லாத்துக்குமே சம்மதம் சொல்ல போறாங்க பாரு. பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் விலை ஏறி போச்சு. இனிமே மாட்டுக்கு இதெல்லாம் வைக்கவே முடியாது போல் இருக்க. கல்யாணி, இந்த பரதேசி பைய மாடு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் திங்கிதே தவிர பாலே கொடுக்க மாட்டேங்குதா? புரியுது புரியுது, நீங்க எதை குத்தி காட்டுறீங்கன்னு. தினம் காப்பியும் பலகாரமும் இங்க இருந்து போகுத வழிய அந்த ஆபீசர் பையன் கிட்ட இருந்து எந்த முன்னேற்றத்தையும் காணுமே. அதுதானே, அது அந்த பையன் மேல குத்தம் இல்லைங்க, நம்ம பொண்ணு மேலதான். நம்ம பொண்ணு மேலயா? ஆமா, பின்ன அந்த பையனை கவர்ற மாதிரி 4 கெஞ்சல் 4 கொஞ்சல் அதெல்லாம் வேண்டாமா? ஏண்டி இதெல்லாம் போய் நானா சொல்லி கொடுக்க முடியும்? நான் சொல்லி கொடுத்தேங்க. வரலையா? ஏங்க வரலாங்களா? அதுதான் உள்ளதான் வந்துட்டிய, அப்புறம் என்ன வரலாமா? வாய, எங்களுக்கு என்ன பயமா? என்னங்க வரலாங்களா? வாங்க வாங்க. அப்பா தம்பி இப்பதான் ஒரு முடிவோட வந்திருக்காரு. போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுதுங்க. நானும் ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்தேங்க, அடிக்கடி உங்க பொண்ணை பாக்குறேன், அதனால அதுகிட்டே கத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்மளோட உங்க பொண்ணு நல்லா பாட்டு பாடுது இல்லையா, அதனால அதுகிட்டே பாட்டு கத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? என்னங்க, நம்ம பொண்ணை தம்பி கிட்ட தானே பாட்டு கத்துக்க அனுப்பிச்சோம், இப்ப தம்பியே அவகிட்ட பாட்டு கத்துக்க போறாராம். கச்சேரி பண்ற அளவுக்கு கத்துக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலே ஆரம்பிக்கலாம். என்ன இன்னைக்கு உங்க வீட்டுல சாப்பிட கூட்டாங்களா? அது இல்ல, நான் சொல்லி கொடுத்த பாட்டுல நீங்க எந்த அளவுக்கு தேறி இருக்கீங்கன்னு நான் செக் பண்ண வேண்டாம்? டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டாமா நாங்க இந்த வேலைக்கு வந்திருக்கோம். எப்படி தனியா கூட்டு போய் செக் பண்ண போறீங்களா இல்ல இங்கேயே செக் பண்ண போறீங்களா? இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போய். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா உனக்கு ரொம்ப நல்லது.
இந்த சமயத்துல இந்த இடத்துல என்ன இது அநியாயம்? நாங்க வேலைக்காரங்க சார், இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா போறது எனக்கு சகஜம் இல்ல. இந்த எஸ்டேட்டுக்குள்ள என்ன தப்பு தண்டை நடந்தாலும் அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். இன்னொரு நாளைக்கு நீ இந்த மாதிரி ஏதாவது பண்றதை நான் பார்த்தேன், அந்த நாள் தான் நீங்க வேலை பார்க்குற கடைசி நாள். பி கேர்ஃபுல். சிவாமணி, அவன் நாட்டுல ஒன்ன கட்டினே படாத பாடு படுறான். நீ எப்படி ரெண்டு வச்சுன்னு சமாளிக்கிற? அப்படி ஒண்ணும் சிரமம் இல்லைங்க. ஏன்னா 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அப்படியா? எப்படி 2 பேரையும் முடக்குன? மூத்தவளுக்கு 8 வருஷமா குழந்தை குட்டி கிடையாது. எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சுட்டா. உனக்கு பயங்கர லக்கு தான். நீங்க வேற, நான் படுற கஷ்டம் எனக்குல தெரியும். கஷ்டமா? என்ன மாதிரி கஷ்டம்? 2 பொண்டாட்டியுமே மடச்சாம்பரானிங்க. என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாது பாடுபடுத்துறாளுங்க. இப்படித்தான் பாருங்க, ஒரு நாள் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வந்தாயே. தலை இருக்கும்போது ஏண்டி பால் ஆடணும்? என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன். என் உரிமையில தலையிட்ட ஜாகிரதை. என்ன இந்த விட்டு வெட்டுறா? இருங்க இருங்க, நான் வரேன். எனக்கு மட்டும் நீங்க புருஷன் இல்லையா? நான் வச்ச இட்லி ஆகாதா? அடி, உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கடி, எனக்கு பசிக்குது, சாப்பிட விடுங்கடி. உங்களை கட்டிட்டதுக்கு 2 கழுதைங்களை கட்டி இருக்கலாம். மூதேவிங்களா? தரையில கிடக்கிறதெல்லாம் வலிச்சு தின்னுங்கடி. நான் வேற இடம் பாத்துக்கிறேன். இப்ப புரியுதுங்களா என் கஷ்டம்? யோ, உன் கதையை கேட்ட பிறகு எனக்கு ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்கே பயமா இருக்கு. இதுக்கே பயந்துறாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. நேரம் கிடைக்கும் போது அப்பப்ப அவுத்து விடுறேன். இப்போதைக்கு இதோட இறுக்கி கட்டு, வேலையை பார்ப்போம். என்ன அது? 250 கற்பூர மரம், 560 சாம்பிராணி மரம் எழுதி வச்சிருக்கு. இங்க எண்ணி எண்ணி பாக்குறேன், 140 கற்பூர மரமும் 70 சாம்பிராணி மரம் தான் இருக்கு. மிச்சம் எங்க? ஏண்டா டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் ஐயா கோழியை தயார் பண்ணு. போ. பொட்டையா சாவலா? உன்ன மாதிரி ஒரு கோழி. போ. மூளையே இல்ல சார். யோ, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. காணாம போன மாதிரிலாம் எங்க போச்சு? வழக்கமா அனுப்புற இடத்துக்கு தான் அனுப்புறேன் சார். பொதுவா மூளை பெருசா இருந்தா உடம்பு சின்னதா இருக்கும், உடம்பு பெருசா இருந்தா மூளை சின்னதா இருக்கும். ஆனா உனக்கு மூளையும் பெருசு, உடம்பும் பெருசு. ரெண்டுத்தையும் தப்பான ரூட்லயே செலவு பண்ற. என்ன பாக்குற? காணாம போன மரத்துல வித்து காசாக்கிட்டு எரிஞ்சு போச்சுன்னு எனக்கு கணக்கு எழுதி கொடுத்துருக்க. ஒண்ணு தெரியுமா? எனக்கு உடம்பு தான் சின்னது, மூளை பெருசு. சார், நான் இந்த ஊர்க்காரன்.
நீங்க இந்த ஊருக்கே புதுசு. என்ன பகிச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருக்க முடியாது. நான் செய்யற தொழில் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இது புதுசு இல்ல. உங்களுக்கு சின்ன வயசு, கல்யாணமே ஆகல, வீணா தகராறு பண்ணாம நான் கொடுக்கிற பங்கு வாங்கிக்கங்க. 50-50. ஏயா இவ்வளவு நாளா இதே தொழில் பண்ணிட்டு இருக்க, இது எப்படி பகிரங்கமா பேசுறது? எவனா பாத்துட்டு போய் ஆபீஸ்ட வச்சானா என் நிலைமை என்ன வருது? நான் இன்னைக்கு வீட்டாண்ட வர்றேன். வாங்க சார். என் பங்கு பணத்தை எடுத்து வை. எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவை. அதான் இந்த பார், உன்னை என்னையும் தவிர இந்த மேட்ரு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே சார். இதெல்லாம் பங்கு கொடுத்த பிறகுயா? ஓகே சார். வாங்க சார், வாங்க. ஹலோ, தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்களும் பார்ட்டியில கலந்துக்கலாமா? தாராளமா கூப்பிடுங்க. ஏங்க அவரே வர சொல்லிட்டாரு, இறங்க. வாங்க சார், வாங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடறதுக்காக வரல. கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நிறைய மரங்களை திறனதுனால உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏய், நீ ஞாபகம் வச்சுக்க, நான் நாகப்பாம்பு. வழிய தீக்கிற வரைக்கும் பகையை மறக்க மாட்டேன்டா. டேய், மரங்களை திறனதும் இல்லாம டைலாக்க பேசுற டைலாக் ஏறா வண்டியில. வர்றேன் சார், வர்றேன். நன்றி சார். உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல மழையே பெய்யுது சார். நல்லவங்க இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இவனை மாதிரி கெட்டவனுங்க மரத்தை வெட்டாம இருந்தாலே மழை தன்னால பெய்யும். ஏயா, உன் பொண்டாட்டிங்கன்னா இப்ப தகராறு இல்லாம இருக்காங்களா? இப்போ அதே கதைதாங்க. ஐயோ, நீ 2 பேருக்கும் ஒரே வேலையை கொடுத்தா இப்படிதான் தகராறு. வேலை யாராவது பிரிச்சு கொடுத்துரு, சரியா இருக்கும் பாரு. இதே யோசனை முன்னாடி எனக்கு வந்து ஒரு நாள் பாருங்க. அடியவல்லி, கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுறே. அமுக்கி விடுறேன் மாமா. பட்டாலே போதும், வலி பஞ்சா பறக்குதே. ஏயா, அவ அமுக்கினாதான் உனக்கு இனிக்குமா? ஏ, என்ன கூப்பிட்டா நான் அமுக்க மாட்டேனா? அட, யார் அமுக்குனா என்னடி? மொத்தத்துல கால் வலி நல்லானா போதும். அது ஆண்டவர் 2 கால கொடுத்திருக்கான்ல, இந்த கால் சும்மா தான் இருக்குது. இதை அமுத்த நீ. என்னோட கால் அடிச்ச கரப்பாம்பூச்சி வந்துச்சுக்கா. காலை விடுங்கடி. நீ சும்மா இரு மச்சான். என் கால் அடிச்சா நான் அவளை சும்மா விட்டுவேனே? இருடி உன்னை பாக்குறேன். ஐயோ, நீ கம்மி மச்சான். இன்னைக்கு என்ன உண்மையில பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் புத்தூர் வைத்தியர்கிட்ட போய் 6 மாசம் எண்ணெய் வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு. யோ, உனக்கு சாவே உன் பொண்டாட்டிங்களாலதான். என்னங்க சொல்றீங்க? ஆமாயா, காலுன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன். இதே தலையை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் நினைச்சுப்பார். தலைவலி என்ன? இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டேன். சுப்பிரமணி, எஸ் சார்.
தாஜ்மஹாலை கட்டினது யார்? ஏண்டா, தாஜ்மஹாலை யாரு கட்டினதுன்னு தானே கேட்டேன். நீ என்னவோ தாஜ்மஹாலை திருந்த மாதிரி அழுகுறிய. சத்தியமா நானும் எங்க அப்பா கட்டல சார். இத சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இதுக்கு ஏன் அழுவுற? உங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியதா இருக்கு. உட்கார்றா. ஹெட் மாஸ்டர் சார், வாசன பையா, உங்களை தான் பார்க்க வந்தேன். பாத்துட்டு போய. எதுக்கு வந்தேன்? சரியா போச்சு. நீ யோசனை பண்ணிக்கிட்டு நான் பாடத்தை நடத்துறேன். கொஞ்சம் காதை கொடுங்களேன். என் காது எடுத்து கொடுக்கற மாதிரி இல்ல, நீ தான் சொல்லணும். அந்த புது ஆபீசருக்கும் ஆ. உங்க பொண்ணுக்கும் கசமுசா. விவரமா தான் சொல்லையா. அவங்க கொஞ்சுறதும் கொலாவுறதும் லைலா மஜ்னு கேட்டாங்க போங்க. நீ நேர்ல பாத்தியா? இந்த கண்ணால பார்த்தேன். ஆ. எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆ. அதனால ஆ. சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிங்க. ஒரு மாணவனுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். நீ டைமோட ஸ்கூலுக்கு வந்தா தான் படிச்சு பாஸ் பண்ண முடியும். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. இனிமே கரெக்டா வந்துடுறேன். வெரி குட், கோ. சரி. ஹெட் மாஸ்டர் ஐயா, ஆ. உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, மறந்துட்டேன், வாங்கிக்கங்க. என்னைக்கு தாயா நீ ஞாபகமா கொண்டாந்து கொடுத்த? ஒரு நாளைக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டு நிர்வாணமா வரப்போற. ஆ? போ. ஊங்காத. கல்யாணி, கல்யாணி, ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துறனா? நான் மோசம் போயிட்டேன்டி. நான் மோசம் போய் 20 வருஷம் ஆகுது. நீயா? ஆமா. எப்படி? என்னைக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அன்னைக்கே நான் மோசம் போயிட்டேன். விளையாடுறி. நம்ம பொண்ணுக்கு யார மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணவோ அவன் உண்மையான ஆபீசர் இல்லையா? லெட்டர் வந்திருக்கு. என்னது? 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு தடவை மோசம் போயிட்டேனா? எங்க? இப்ப நம்ம பொண்ணு எங்க? அந்த பயலுக்கு தான் பாட்டு கத்து கொடுக்க போயிருக்கா. நீங்க என்ன பண்றீங்க? உடனே போய் அவளை கையை பிடிச்சு தரத்தான்னு எடுத்துட்டு வாங்க. நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ.